இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஹைதராபாத்ல நாங்க இருந்த இடத்துல சூப்பர்வா மக்கர் சங்கராந்தி, அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணின்னு இருந்தாங்க. நாங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சாலே முதல்ல அப்பா, அம்மாவ பார்க்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரெயின்ல டிக்கெட் பார்த்தா கிடைக்கவே இல்ல. சரி ஓகே இருக்கவே இருக்கு. கார்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரைடே என் பொண்ணுக்கு ஆனுவல் டே ஃபங்ஷன் முடிஞ்சுது. அடுத்த நாளே வந்துட்டு காலையில ஒரு 7 மணிக்குள்ள கிளம்பியாச்சு நாங்க சாட்டர்டேவே. எல்லாத்தையும் போட்டுட்டு கார்ல சரி கார்ல தானே போறோம், தூங்கிக்கினே போலாம். ஆனா என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்ல. मुझे को ना ସକାଳ ମକର ସଂକ୍ରାନ୍ତି ପାଇଁ 3 ଡେଜ୍ ଛୁଟି ମିଳିଗଲା। କେବେ ବି ଆମେ ଟ୍ରେନରେ ଟିକେଟ ଦେଖିବା ଟାଇମରେ ମିଳିବ ନାହିଁ। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବାବା ବୋଉ ସମସ୍ତଙ୍କୁ ଦେଖିବା ପାଇଁ ଗାଁକୁ ଯିବା କହିକି ଆମେ ସକାଳୁ ସକାଳୁ ବାହାରିକି ଯାଉଛେ। କେତେ ଲୋକ ଆପଣ ରୋଡରେ ମୁଁ ଏତେ ଟ୍ରାଫିକ କେବେ ବି ଦେଖିନାହାନ୍ତି। ବେଶி டிராபிக் 2 சைடுல கார் எப்பவுமே ஊருக்கு லீவ்னா வந்துட்டு வண்டியில போகும்போது எல்லாரும் வந்துட்டு சொந்தங்கள் எல்லாம் இல்ல நம்ம தனியா இருப்போம் அப்படின்ற ஒரு லைஃப் விட்டுட்டு இன்னமும் வந்து உறவுகளுக்காக ஏங்கிக்கின்னு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது புரிய வச்ச டைம் அதுன்னு நினைக்கலாம். நாங்க வண்டியில வந்து கார்ல போகும்போது ரோட் சைடுல சரி ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா 2 சைடுல வந்து ஃபுல் டிராஃபிக். அவ்ளோ கார், அவ்ளோ பைக் வந்து பேக் எல்லாம் ஃபுல்லா பேக் பண்ணின்னு, ஒரு பைக்ல வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலியும் வந்துட்டு முன்னாடியே அவ்ளோ இடமே இல்லாம இறுக்கமா உட்காந்துன்னு, அது பின்னாடி பேக் எல்லாம் தொங்க விட்டுட்டு, அவ்ளோ டிராஃபிக்ல வந்துட்டு எல்லாம் போயின்னு இருந்தாங்க. அந்த 1 நாள் 3 நாள் லீவ் ஆனாலும், நம்ம ஊருக்கு போயிட்டு சொந்த ஊர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். எப்புட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ சூப்பர்வா எல்லாம் கிளம்பி போனது பார்க்கும்போது, இன்னும் வந்து மனுஷங்க அந்த அஃபெக்ஷனா, அந்த அன்பு வந்து இன்னும் இருக்கு. ஆனா நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் லைஃப்ல இருந்தாலும், இப்ப சொந்தங்களுக்காக எல்லாரும் அந்த ஒரு 3 நாள் நான் என்னோட சொந்த ஊருக்கு போணும்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சு கட்டின்னு அவங்க போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. எல்லாருமே வந்துட்டு அவங்க உறவுகளுக்காக தேடின்னு போற மாரி தான் ஒவ்வொருத்தவங்களும். எல்லா இடமும் டிராஃபிக் தான். நாங்க காலையில வந்துட்டு கிளம்புனோம்னா, மேக்ஸிமம் நைட்டு 12:00 ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற அந்த பிளான்ல போனா, அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் நாங்க ஊருக்கே போய் சேர்ந்தோம் இந்த டிராஃபிக்கால। ମୁଁ କେବେ ବି ଏତେ ଟ୍ରାଫିକ ଦେଖିନାହାନ୍ତି ଓଡିଶା ଯିବା ଟାଇମରେ। ଆଉ ହାଇଦ୍ରାବାଦରେ ବିଜୟୱାଡା ତକ ବେଶୀ ଟ୍ରାଫିକ ଗାଡିରେ ସବୁ 3 ଡେଜ ଛୁଟି ପାଇଁ ସବୁ ଜିନିଷ ସବୁ ଉପରେ ପ୍ୟାକ୍ କରିକି ଆଉ ବାଇକରେ ବି ଫୁଲ ଫ୍ୟାମିଲି ନା ବ୍ୟାଗ ସବୁ ସାଇଡରେ ପ୍ୟାକ୍ କରିକି ତାଙ୍କ ଘର ପାଇଁ କଣ କଣ ନେଇକି ଯାଉଛି ସେମିତି ଯାଉଛନ୍ତି। 3 ଡେଜ ଛୁଟି ମିଳିବ ନା ଆମେ ନିଜ ଗାଁକୁ ଯିବ ଆମେ ଏନ୍ଜୟ କରିବା କହିକି ଲୋକ ଯିବା ପାଇଁ ଦେଖିବା ପାଇଁ ବେଶୀ ବଢିଆ ଖୁସି ରହିଛନ୍ତି ଆମକୁ। காரே வந்து பின்னாடி சீட் வந்து ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்றதால, அவ கொஞ்சம் அழகா படுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் ஃபுல்லா பில்லோ எல்லாம் வச்சுன்னு வீட்டுக்கு தானே போறோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, வீட்ல எல்லாம் எந்தெந்த பொருள் துணியெல்லாம் பேக் பண்ணாம அப்படி தூக்கி போட்டுன்னு டைம் விட்டீங்க கிளம்பியாச்சு. செம்ம வண்டிக்கு மேல? சூப்பர்வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேன்ல கூட வேன்ல ஃபுல்லா மேல உட்காந்துன்னு இருக்காங்க ஆளுங்க. ஒரு பைக் போகுதுன்னா, பைக் ஸ்கூட்டில வந்துட்டு அதுல எவ்வளோ ஒரு சின்ன இடம் இல்லாம வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பேக் எல்லாம் பேக் பண்ணின்னு போனாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு. ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போனா பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொங்கல், ஒரிசால வந்து மக்கர் சங்கராந்தி. அங்கேயும் வந்துட்டு புது அரிசி அத வச்சு தான் பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் குடுப்பாங்க. பொங்கல்னா அந்த அரிசியில வந்துட்டு ஸ்வீட்டு, டேட்ஸ், வாழைப்பழம், பால் எல்லாம் ஊத்தி ஒரு பிரசாதம் மாரி பண்ணுவாங்க. அதுதான் மக்கர் சங்கராந்தி, மக்கர் சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கர் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புது அரிசி வச்சு பொங்கல் செய்யற மாரி ஒரிசால வந்துட்டு அந்த புது அரிசிய வந்து இடிச்சு, அதுல பிரசாதம் பண்ணி தான் சாமிக்கு வைப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி புது ட்ரெஸ் போடுறதெல்லாம் இல்ல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் சாமிக்கு வந்து ஃபுல்லா பூஜை பண்றது அன்னைக்கு புது அரிசியில எல்லாமே எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து லீவ் இருக்கும் கரெக்ட்டா. அம் நமக்கு வந்து போகி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்கல்ல, அங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க போகி அன்னைக்கு. போகிக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஃபுல்லா அங்கேயும் நெருப்பெல்லாம் வச்சு எரிப்பாங்க. ஆனா அது வந்துட்டு போகின்னு சொல்ல மாட்டோம் ஒரிசால. சீக்கிரமா போனோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் போகக்கூடாது. நம்ம பசங்களையும் சேஃப்டியா கூட்டின்னு போனோம் அப்படின்றதுல ஃபுல்லா ஆனா போற வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். அந்த போற வழியில இருக்க அந்த ஹோட்டல் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சரியான இடமே இருக்காது. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெறும் அரிசிய கூட வேக வச்சு போட்ட மாரி குடுத்துட்டாங்க, தாபால எல்லாம். நாங்க போம்போதே வீட்ல இருந்து பழம், முறுக்கு, அப்புறம்
பன்னு, கேக் எல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம். பசங்களுக்கு இன்கேஸ் டிராஃபிக் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வண்டியெல்லாம் அப்படி நடுப்புற மாட்டிடும். அந்த டைம்ல ப்ராப்ளம் ஆகும். முன்னாடி ஒரு வாட்டி மழை டைம்ல இந்த ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இவ்ளோ ரஷ்ஷா, இவ்ளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அவ்ளோ கூட்டம் இருக்கிறதால இது வந்து நாங்க சிலிக்கா ஏரியாலாம் கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த இதுவெல்லாம் அந்த சைடெல்லாம் நான் வீடியோ வந்து ஃபுல்லாவே எடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளவே ஃபுல்லா பனி டைம் மாரி ஆயிடுச்சு. பொண்ணுக்கு வந்து ஃபீவரும் இருந்தது. மெடிசன் குடுத்துட்டு அவ தூங்கினே தான் வந்தா. எழுந்தே உட்காரல. அவ ஃபுல்லா தூங்கின்னு வருவா. அந்த சைடுல வந்துட்டு நான் உட்காந்துன்னு என் பையன் வந்து முன்னாடி சீட்லயே ஃபுல்லா படுக்கிற மாரி. நைட்டு ஒரு 1 மணிக்கு தூக்கம் வந்துடுச்சு. அந்த டைம்ல வந்து பெட்ரோல் பங்க்ல வண்டிய நிறுத்திட்டு जियो की जिब्बा टाइमर कंटिन्यूअस फीवर फिर भी मेडिसिन देकी टिके मैनेजेबल ସେଇଟା ବି କିଛି ଟେନସନ୍ ନାହିଁ କହିକି ମ୍ୟାନେଜ୍ କରିକି ଯାଉଛନ୍ତି ଆମେ ଗୋଟେ ଫୁଲ୍ ନାଇଟ୍ରେ ମେଡ଼ିସିନ୍ କାଶ ବି ବେଶୀ ଅଛି ଫିର୍ ବି ଆମ ଏଇଠି ରହିବା ଜାଗାରେ ଆମେ ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ପିଲାମାନଙ୍କୁ ସେମ୍ ରହିବ ଟିକେ ତାଙ୍କ ଜେଜେ ମା ପାଖରେ ଯିବା ଟାଇମ୍ରେ ମୋ ଝିଅ ଟିକେ ଖୁସି ହେଇଯିବ ସେ ବେଶୀ ଏନ୍ଜୟ କରିବ ସେ ଜାଗାରେ ସେଇଥିପାଇଁ କେବେ ଖତମ ହବ ସେଇ ଟାଇମ୍ରେ ଯିବ କହିକି ଆମେ ୱେଟ୍ କରୁଛନ୍ତି କେସ୍ ଆନୁଆଲ୍ ଡେ ଫଙ୍କସନ୍ ନାହିଁ ତ ସେ ଦିନରେ ବି 10th ବାହାରିବା ପାଇଁ ଆମ ଆଇଡିଆ ରହିଥିଲା ଟ୍ରେନ୍ରେ ସବୁ ଟ୍ରେନ୍ରେ ଟିକେଟ୍ ନାହିଁ ସେ ଠିକ୍ ଅଛି ଆମ କାର୍ରେ ଯିବ କହିକି କାର୍ରେ ବାହାରିକି ଯାଉଛନ୍ତି ନାଇଟ୍ 1 o'clock କାଣା ନିଦ ଆସିବ ଟାଇମ୍ରେ ଗାଡ଼ି ଏନା ପେଟ୍ରୋଲ ବଙ୍କ ପାଖରେ ରଖିକି ଆମେ ଶୋଇପଡ଼ିବ ଫୁଲ୍ ଗୋଟେ ପେଟ୍ରୋଲ ବଙ୍କ ପାଖରେ ଗାଡ଼ି ଷ୍ଟପ୍ କରିବା ଟାଇମ୍ରେ କିଛି ப்ராப்ளம் ନାହିଁ ରହିବ ଟିକେ சேஃப்டி भी ରହିବ நைட்டு டிராவல் பண்றதால தூக்கம் வந்ததுன்னா அப்போ வண்டியை பேசாம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து நிறுத்திட்டு அங்க ஃபுல்லா படுத்துட்டு ஒரு 3 hours 4 hours ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அப்போ தூங்கின்னு கண்டினியூஸா இருக்க முடியாது பெட்ரோல் பங்க் போனா கார் வந்து ஃபுல்லா பேக் சைட்ல ஃபுல்லா 2 பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கும் 3 பேர் படுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நானும் படுத்து தூங்கிடுவேன் அப்புறமா கிளம்புவோம் எல்லாரும் காலையில இது விடிய காலையில கரெக்டா கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்கு ஊருக்கு போறதுக்கு ஒரு 3-4 hours இருக்கு டீ குடிச்சிட்டு நல்லா இந்த பனி சீசன் வந்து செம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரிசால வந்து பயங்கர பனியா இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துனாச்சு பாருங்க ஃபுல்லா பனி மூட்டம் தான் ஊருக்கு இன்னும் வர்றதுக்கு ஒரு 2 hours இருக்கும் போதே வந்துட்டு செம்ம ஜாலியாக எங்கள் பசங்கள்லாம் குஷி ஆயிட்டாங்க நாங்கள் போகும்போதே வழியிலேயே வந்துட்டு ஒரு பட்டன் மஷ்ரூம் மாதிரி கிடைக்கும் அப்பா அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த மஷ்ரூம் வாங்கியாச்சு ஏன்னா நாங்கள் அடுத்த நாள் சண்டே வந்து ரீச் ஆக போகிறோம் ஊருக்குன்னு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து ஒரு ஹைதராபாத்தில் வந்து மட்டன் வந்து 1 kg வந்து 900 rupees அங்கே ஒரிசால வந்து 750 rupees மட்டனும் வாங்கி காரில் வச்சாச்சு போனோடனே சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம் நைட்டெல்லாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் போகிறது அப்பா அம்மா யாருக்குமே தெரியாது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஊருக்கு போகிற வழி இது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பனி தான் எங்கே பாரு பனி மூட்டமாக தான் இருக்கும் வழியெல்லாம் தெரியாமல் ஆனால் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கே எல்லாருமே வந்து ஆஸ் யூஷுவல் இந்த பனியை பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழக்கமாயிட்டதால எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ଆଉ ଟିକେ ଟାଇମ୍ ଆମ ଗାଁର ପାଖକୁ ଆମେ ଯିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ମଟନ୍ ମସରୁମ୍ ନା ଚେନ୍ନାଇରେ ମିଳିବ ହାଇଦ୍ରାବାଦରେ ମିଳିବ ଗାଁରେ ଦେଖିନାହାନ୍ତି ମୁଁ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ମଟନ୍ ମସରୁମ୍ ବି ଅଛି ବାବା ବୋଉ ଆଉ ଖୁସି ନନ୍ଭେଜ୍ ଖାଇବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ମୁଁ ମଟନ୍ ମସରୁମ୍ ନେଇକି ଆଉ 8 அணா இது சண்டேனா ஒரிசால வந்து சந்தை இருக்கும் நான் டைரக்டா வந்து அந்த நெல் காய்கறி எல்லாம் விவசாயிங்க கிட்ட இருந்து வர்றது ஃபுல்லா எல்லாம் இந்த டைம்ல வந்துட்டு இந்த பனி சீசன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வெஜிடபிள் தான் ஒரிசால கிடைக்கும் பெரிய பெரிய கத்திரிக்காய் காலிஃப்ளவர் வந்து அங்கேயே செடி போட்டிருப்பாங்க அங்க இருந்து பக்கத்துல இருந்து வந்து வைக்கிறது அப்புறம் வெங்காயத்தாள் வந்து பூ அந்த மாதிரி இருக்கும் பெருசா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இது வந்து ஊருக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வந்துட்டு அந்த சந்தை போட்டிருந்தாங்க அந்த சந்தையை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஹைதராபாத்லேயே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சடன்லி வாங்கினதெல்லாம் இருந்ததால அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணின்னு வந்தாச்சு அதை வச்சுட்டு பசங்களுக்கு வந்துட்டு வேற வெஜிடபிள் வாங்க வேணான்ட்டு எப்படினாலும் அப்பா வந்து அட்டைக்கு வந்து சண்டேன்னா காலையில போவார் என்னென்ன வெஜிடபிள் வேணும்ன்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக கிராஸ் பண்ணி வரும்போது இன்னொரு சண்டே கரெக்டாக பாருங்க எல்லா வெஜிடபிளும் காலையிலேயே எல்லாருமே வந்துருவாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு வச்சுடுவாங்க ஏன்னா வெளியே ஃப்ரிட்ஜும் வைக்க வேணாம் வெளியே வச்சாவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா வெஜிடபிளும் நான் ஊருக்கு போயிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பொங்கல் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணு என் பையன் பின்னாடி தூங்கின்னு இருக்காங்க அவர் வண்டி ஓட்டின்னு இருக்காங்க நான் சைடில் உட்காந்துருக்கேன்
பசங்க வந்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டு ஊர் வரப்போகுது அப்படின்னு சொன்னோனே ஃபுல்லா இது வந்து டீ பிரிட்ஜு. மக்கர் சங்கராந்திக்கு வந்து அங்க அந்த தனியா வந்து அந்த பாலம் வந்து போட்ல போற இடத்துல வந்து நடந்து போற அளவுக்கு பாலம் போடுவாங்க. அந்த பாலம் வந்து பார்க்கறதுக்காக ஜனங்க நெறைய பேர் இப்பவே வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பிரிட்ஜ் வந்து 2 பக்கமும் ஒரு கட்ட வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு போறதுக்கு, ஒரு சைடு வர்றதுக்கு. நார்மலா அது மாரி இருக்காது. அந்த ஒயிட் கலர் ரோடு மாரி தெரியுதுல்ல, அது வந்து அந்த தண்ணி போற ஆறுல வந்துட்டு வழி வழி பண்ணியிருக்காங்க நடந்து போறதுக்காக. நடந்து போயி இந்த பிரிட்ஜ் மேல வந்து சிங்கநாத மந்திரம் இருக்கு. அது சிவன் கோயில், பெரிய கோவில் அது. அது எப்பவுமே போட்ல போயிட்டு தான் அந்த கோவில் பார்ப்பாங்க. ஆனா மக்கர் சங்கராந்தி அன்னைக்கு வந்து பெரிய பூஜா மாரி போட்டுட்டு, அங்க எல்லாரும் திருவிழா மாரி பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அந்த போட்ல போவாம அவாய்ட் பண்றதுக்காக, இந்த பூஜாக்காக மட்டும் ஒயிட் கலர்ல வந்து ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போடுவாங்க. வந்தாச்சு எங்க ஊரு. அங்க தெரியுது பாரு அதுதான் எங்க வீடு. அப்படியே செம்ம சூப்பரா எல்லாரும் எழுந்துட்டாங்களான்னா, அப்பா வந்து அட்டக்கு போறதுக்கு ரெடி ஆயின்னு இருக்காங்க. சர்ப்ரைஸா ஹார்ன் அடிச்சுட்டு போய் நின்னாச்சு நாங்க. என் பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அவர பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்துட்ட உடனே, எவ்வளவோ இதுவுல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும், சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. அக்காவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஓடி வந்துட்டு திறக்குறாங்க. என் பையன் வந்துட்டு அப்பதான் இந்த கிரிக்கெட் பேக் வந்து வாங்கி கொடுத்தாரு. அது அவர்கிட்ட காட்டணுன்றதுக்காக பொண்ணும் இது வந்து எங்க மாமனாரு. நைட்டு வந்து எப்பவுமே இப்படி மாதிரி நெருப்பு வச்சுட்டு ரொம்ப பனியா இருக்கிறதால உட்காந்துருவாங்க. எங்களோட போகியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கர் சங்கராந்தியும் ସନ୍ତୋଷமா போவோம். ଟିକେ ଟିକେ ଖୁସି है ना ଆପଣମାନ ଲୋକ ସାଙ୍ଗରେ ସେଲିବ୍ରେଟ୍ କରିବା ତ ଅଲଗାଟା ରହିବ ସେ ଖୁସି। ଆମେ ବି ସେଲିବ୍ରେଟ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛେ। ଆପଣମାନଙ୍କୁ ହାପି ମକର ସଂକ୍ରାନ୍ତି।